ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم صدق الله العظيم. عن فضالة بن عبيد رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن من أمنه الناس على أموالهم وأنفسهم والمهاجر من هجر الخطايا والذنوب رواه صحيح بن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கினான். அந்த அடிப்படையில துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய இறுதி பகுதியில இறுதி தருணத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு மாதத்துக்கு விடை கொடுத்துட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான கண்ணியமான ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியமான முறையில் அடைந்து அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களுடைய புது வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த முஹர்ரமுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். 1445 வருடத்துக்கு விடை கொடுத்துட்டு 1446 வருடத்தை நோக்கி முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல ரொம்ப சுருக்கமாக ஒரு குர்ஆன் ஆயத்துல விளங்கப்படுத்திட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹு தஆலாவால கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். 12 மாதங்கள்ல முதன்மையான மாதம் முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹுவால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்துல மிக முக்கியமான மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே,
பல அற்புதங்கள், பல அற்புதமான சம்பவங்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இந்த மாதம் சிறப்பாக சொல்லப்பட்டதுக்கு மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. பல சம்பவங்கள், பல அற்புதமான விடயங்கள் இந்த மாதத்துடைய ஆஷூராவுடைய தினத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நடைபெறுறதுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாதத்தை பத்தி நாங்க கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெளிவாக விளங்கி வச்சு கொள்றது கட்டாயம். ஏனென்றா எங்களுடைய பாசையில ஜனவரி இருக்குது, எங்களுடைய பார்வையில ஜனவரி பெரிய ஒரு முக்கியத்துவம், ஆனா முஹர்ரம் பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஏனென்றா எங்களுக்கு முஹர்ரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சாதான் அதை முக்கியத்துவமாக கருத முடியும். முஹர்ரத்தை பத்தி அதனுடைய சிறப்புகள், அதனுடைய பலாயில்கள், இந்த மாசத்துல 10வது தினத்துல என்னென்ன விடயங்கள் நடந்துச்சு என்பதாக எங்களுக்கு வாழ்க்கையில தெரிஞ்சாதான் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தலும். அதை பத்தி தான் எங்களுக்கு ஒரு விளப்பமும் கிடையாது, அதை பத்தி தான் நாங்க தேடுறதும் கிடையாது. அதனாலதான் முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு சிறந்த மாதமாக விளங்குது இல்ல. ஜனவரிய கொண்டாடுறோம், டிசம்பருடைய கடைசிய கொண்டாடுறோம், ஆனா முஹர்ரமுடைய மாதத்தை உதாசீனப்படுத்துறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். இந்த 2 தம்பதிகளும் சொர்க்கத்துக்கு அனுப்பி வாழ வைத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஒரு சிறு தவறு நடந்ததுக்காக வேண்டி அந்த 2 தம்பதிகளையும் அல்லாஹு தஆலா துனியாவின் பக்கம் அனுப்பின மாதம் முஹர்ரமுடைய மாதம். அது மாத்திரமல்ல, இந்த 2 பேரும் அவர்களுடைய தவற உணர்ந்து தௌபா செய்த மாதம். அந்த தௌபா அல்லாஹ் கபூல் செய்த மாதமும் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கப்பல் முஃமினான அடியார்களோட ஜூதி மலை அடிவாரத்தில் ஒதுங்கின மாதம் முஹர்ரமுடைய மாதம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்த நாங்க துனியால வஃபாத்தாக்கல்ல, வானத்துல வசதி தான் வஃபாத்தாக்கினோம். அந்த வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை வைத்து பிரிஞ்சாங்களே, இந்த குடும்பத்தை அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருஷ காலம் நோயில கஷ்டப்பட்டாங்க. இதுவரைக்கும் இந்த உலமாக்களும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு என்ன நோய் வந்தது என்பதாக எந்த கிதாபிலும் எழுதல்ல. அந்த நோய்க்கு பேரே இல்ல. 18 வருஷ காலம். இந்த 18 வருஷத்துடைய நோய் சுகமாக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தௌபா கபூல் செய்யப்பட்டு மீண்ட வயிற்றில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய பாவத்தை மன்னிச்ச மாதம் முஹர்ரமுடைய மாதம். சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். 4 வேதங்கள் இறக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் ஃபிரௌன் கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 4 மிக முக்கியமான மலக்குமார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் படைக்கப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி பல சிறப்புக்களை உள்ளடக்கி இருக்கிறதின் காரணமாகத்தான் இஸ்லாத்துடைய பார்வையில, முஸ்லிம்களுடைய பார்வையில முஹர்ரமுடைய மாதம் சரியான விசேஷம். அப்ப நீங்க இந்த முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாறோட எவ்வளவு தொடர்பு பட்டிருக்குது, எவ்வளவு வாழ்க்கையில பிணைஞ்சிக்குது. இந்த மாதத்தை நாங்க வாழ்க்கையில எவ்வளவு கண்ணியப்படுத்தணும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி பல சிறப்புகள் மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். இந்த நாளுடைய நோன்பு அனைவர்களுக்கும் மிக முக்கியமான சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்குது. முடியுமான அளவுங்க, 7 மாணவங்க கட்டாயம் இந்த நோன்பை பிடிச்சுக்கோ. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானூ யஸூமூன ஆஷூரா கபல அய்யுஃப்ரத ரமலான். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் ஆஷூராவுடைய நோன்பை தான் தவறாம பிடிச்சு கொண்டு வந்தாங்க. வகான யௌமன் துஸ்தரு ஃபீல் கௌபா.
காபத்துல்லாவுடைய புடவை இருக்குது அந்த சீலை அது மாற்றப்பட்டுச்சு. ஆஷூராவுடைய தினம் ஒவ்வொரு 10வது நாள் முஹர்ரமுடைய நாள் மாற்றப்படும். இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வளமையாக இருந்துச்சு. அதுக்கு பின்னால பலம்மா பரவல்லாஹு ரமலான், எப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷாஅ அய்யஸூமஹு ஃபல்யஸும், யாருக்கு இந்த நோன்பை பிடிக்க விருப்பமோ, யாரு நாடுறீங்களோ அவங்க நோன்பை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனவே அந்த அடிப்படையில ஆஷூராவுடைய தினத்துடைய நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த நோன்பை பிடிப்பாங்களோ அவர்களுக்கு முந்தின வருடம் செய்த ஒரு வருஷம் செய்த பாவத்துக்கு பரிகாரமா மாறும். கொஞ்சம் யோசிங்க, ஒரு வருஷத்துல வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சிப்போம், எவ்வளவு பாவங்கள் எங்களால நடக்குது. வெளிரங்கத்துல நாங்க நல்ல மனுஷன், யாருக்கும் தெரியாது. வெளிரங்கத்துல சூரத்துல நாங்க நல்ல மனுஷனாக காட்டுறோம். மிம்பர்ல இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் வெளிரங்கத்துல நல்ல மனுஷனை போல பேசுறோம், நல்ல மனிதனை போல நடக்கிறோம். ஆனா தனிப்பட்ட ரீதியாக எவ்வளவு பாவம் வாழ்க்கையில சுமக்க முடியாத பாவங்கள், பல பாவங்களுக்கு சொந்தக்காரனாக துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வருஷம் எங்களால நடந்த தவறுக்கு ஒரு நாளுடைய நோன்பு பகரமாகிறதுண்டா நீங்க யோசிக்கணும், இந்த நோன்பு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு நோன்பு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நோன்பை ஏன் பிடிக்க சொன்னாங்கன்றா யகூதிகள் யூதர்களுடைய விஷயத்துல மாற்றம் செய்யும். இந்த காலத்துல முழுக்க நாங்க ஃபாலோ பண்றது அவனோடதான், அவனோட விஷயத்தை தான் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்திலே ஏதாவது ஒரு விஷயத்துல சரி நாங்க யூதனுடைய விஷயத்துல தொடர்பு பட்டு இருப்போம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புதுசாக பேச தேவையில்ல, வருஷம் இந்த விஷயங்கள் சொல்லப்படுவது. அது கல்புக்குள்ள ஏன் மாறல்லேண்டா நாங்க ஒரு காலால் எடுத்து அது அடுத்த காலால் அதை விட்டுது, அது பெருசா அமல் செய்யறல, கல்புக்குள்ளால வாரல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நோன்பு ஏன் பிடிக்கணும் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத கூட்டத்தை சந்திச்சாங்க, ஒரு யகூதிகளுடைய கூட்டம். இந்த நேரத்துல கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறீங்க? சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுங்க இந்த நாள்ல தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌன் கிட்ட இருந்து பாதுகாத்தான், அதனாலதான் நாங்க நோன்பு பிடிக்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, உங்களை விட நாங்க தான் கடமையானவங்க, நெருங்கினவங்க, அதனால நாங்க தான் அந்த விஷயங்களை நோம்ப பிடிக்கிறதுக்கு தகுதியான மக்கள். அதுக்காக வேண்டிதான் 10வது தினம் ஆஷூராவுடைய நோன்பை எங்களுக்கு பிடிக்க செல்லப்படுவது. அவங்க 10வது தினம் மட்டும்தான் பிடிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோட ஈந்தா 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன்னு சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் ஹயாத்தோட ஈக்கல்ல. அதனால எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஒரு நாள் அல்ல, 9வது தினம் அல்லது 10வது தினம் அல்லது 10வது தினம் இல்லாட்டி 11வது தினம், இந்த 2 நோன்புகளை பிடிச்சு கொள்ளுவோம், குடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல வருவது, பதாயிலுக்காக வேண்டி இந்த ஹதீசுகளை சொல்றேன். மன் ஸாம யௌமன் மினல் முஹர்ரம், யார் முஹர்ரமுடைய மாதத்துல ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்களோ, சுன்னத்தான நோன்பு என்று ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்களோ, ஃபலஹு பிகுல்லி யௌமின் ஸலாஸூன யௌமா, 30 நாட்கள் நோன்பு இந்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. அது மாத்திரமல்ல, 10வது தினம் ஆஷூராவுடைய தினம் யாரு குடும்பத்துக்காக வேண்டி கணக்கு பார்க்காம செலவழிக்கிறாங்களோ, குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுல நாங்க கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம். யார் இந்த நாள்ல செலவழிக்கிறாங்களோ வருடம் ஃபுல்லா அல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்துல ரிஸ்க்ல எந்த விதமான தட்டுப்பாடையும் கொண்டு வர மாட்டான். பரக்கத்தான வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஆஷூராவுடைய தினம் 10வது நாள்ல யார் அந்த நாளை இரவுல நின்று வணங்குறாங்களோ, இரவு ஹயாத்தாக்குறாங்களோ, அந்த நாள் அமல் செய்யறது, இரவுல அமல்கள்ல ஈடுபடுறது மலக்குமார்கள் செய்த அமல்களுக்கு சமம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. சுமலே சல்ல இதெல்லாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இரவுல ஒரு மனிதன் அமல் செய்யறது 70 வருடம் அமல் செய்த நன்மை அந்த மனிதனுக்கு எழுதப்படும். இரவுல 4 ரக்காத் தொழுவாரு, அந்த 4 ரக்காத்துடைய தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவோட
குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 11 தடவை 4 ரக்காத்லயும் யார் ஓதுவாங்களோ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே 50 வருடங்கள் நடந்த சின்ன சின்ன பாவங்கள் வாழ்க்கையில மன்னிக்கப்படும். அது மாத்திரமல்ல, கியாமத்துடைய நாள் ஒளியாலான ஒரு மிம்பர் அந்த மனிதனுக்கு கெட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல் இந்த மாதத்துல பல விதமான சிறப்புகள் பல விதமான மகத்துவங்கள் உள்ளடக்கி இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கப்படுறது ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டை கொண்டு, ஹிஜ்ரியுடைய ஆண்டை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படுவது. எங்களுக்கு தெரியும் இந்த ஹிஜ்ரி என்று சொல்றது ஏன் இந்த ஹிஜ்ரியுடைய ஆண்ட முடிவு செஞ்சாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போன அந்த பிரயாணத்தை வச்சுதான் ஹிஜ்ரியுடைய முதலாவது தினம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாம் ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்பதாக சும்மா வெறுமனே வாய் ரீதியாக பேசுறோம் தான். எங்களோட வாழ்க்கையில அந்த ஹிஜ்ரி என்றதை விட்டும் நாங்க மிச்சம் தூரமாக இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையோட இந்த ஹிஜ்ரத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஹிஜ்ரியுடைய வருடம் வெறுமனே எங்கட பார்வையில ஒரு சடங்கா பாவிக்கப்படுவது. ஒரு கல்யாணம் வந்தா ஹிஜ்ரிய தேடுறோம், எத்தனாவது ஹிஜ்ரியில் இருக்கிறோம், எத்தனையாவது இஸ்லாமிய மாதத்தில் இருக்கிறோம், எத்தனையாவது இஸ்லாமிய நாள்ல இருக்கிறோம் தெரியாது. ஒரு சடங்குக்கு மாத்திரம்தான் இந்த ஹிஜ்ரி பாவிக்கப்படுவது. வேற எந்த ஒன்றுக்கும் எங்கட வாழ்க்கையோட கலந்தது இல்லை. நாங்க பாவிக்கிற ஜனவரி பிப்ரவரியை தான். ஹிஜ்ரியுடைய ஒரு விடயமும் எங்களுக்கு தெரியாது, இஸ்லாத்துடைய மாதம் எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் துனியால வாழ்றோம், 40 வருஷம் 50 வருஷம், இன்னும் 12 மாசம் அரபியில சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு 7 நாட்கள் 7 நாள் அரபியில சொல்ல தெரியும்? யௌமுல் அஹத் யௌமுல் இஸ்னைன் என்று 7 நாட்களை அரபுல எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? மாதங்கள் 12 தெரியாது, ஹிஜ்ரத்துடைய ஆண்டு தெரியாது, 7 நாட்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்களும் முஸ்லிம் தான் என்று சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஹிஜ்ரி என்றது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்த விஷயம். ஹிஜ்ரத்துடைய பயணம் என்றது லேசான ஒரு பயணம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானவங்களுக்கு தெரியும் மக்கால இருந்து மதீனாக்கு போனாங்க என்றுதான் தெரியும். அதுக்கு முன்னால இது இஸ்லாத்துல 2வது ஹிஜ்ரத். இது முதல் ஹிஜ்ரத் இது இல்ல. இஸ்லாத்துல 2வது ஹிஜ்ரத் தான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதல் ஹிஜ்ரத் இது மக்கால இருந்து அபிசீனியாவின் பக்கம் போனதுதான் முதல் ஹிஜ்ரத். இந்த காலத்துல பாவிக்கிறாங்க எத்தியோப்பியான்னு சொல்லி அந்த நாட்டுக்கு போனாங்க. ஏனென்றா அந்த காலத்துல மக்கா குறைஷி காபிர்களால பெரிய ஒரு த்ரெட்னிங் அமல் செய்யறதுக்கு, முஸ்லிம்களாக அடையாளம் காட்ட கஷ்டமான ஒரு காலம். இந்த நேரத்துல தான் மக்கால இருந்து அதிகமானவங்க அபிசீனியா எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹிஜ்ரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மின்தாரில் ஹௌஃபி இராதாரில் அம். ஒரு பயத்துடைய சூழல்ல இருந்து பாதுகாப்புடைய சூழலை நோக்கி போனாங்க. இது முதல் ஹிஜ்ரத். 2வது ஹிஜ்ரத் தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்கால இருந்து மதீனாவின் பக்கம் போன ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க மின் தாரில் குஃப்ரி இலா தாரில் ஈமான். குஃப்ருடைய சூழல்ல இருந்து ஈமானுடைய சூழலை நோக்கி போனாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கவலையான செய்தி என்ன தெரியுமா? சில உலமாக்கள் இத சாதாரண நிகழ்வு என்பதாகவும் சொல்றாங்க. சில உலமாக்கள் இத சாதாரண ஒரு நிகழ்வு, ஹிஜ்ரத் என்றது பெருசாக பேச தேவையில்லைன்னு சொல்றாங்க. சில மக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க இத பெருசா பேசணுமான்னு சொல்றாங்க. சில மக்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வா தரம் தாழ்த்தி பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் ஈக்கக்கூடிய அந்த காபிர்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடின வரலாறுன்னு சொல்றாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. இப்படியும் கேவலமாக பேசுறாங்க. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத் என்றது இது ஒரு சாதாரண பயணம் இல்ல. இது வாழ்க்கையில லேசான ஒரு பயணம் அல்ல.
வித்த சவால்களை பெரியோரு சாதனைகள் ஆக்குறதுக்கு வீரத்தோட துணிச்சலோட மதீனாவை நோக்கி போன ஒரு திருப்பு முனை பயணம் தான் ஹிஜ்ரத். வாழ்க்கையில இது லேசான பயணம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா? சொந்த சமூகத்தில் ஈந்து சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் 3 நிலைமைகள்ல அந்த அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை பாதுகாப்பான். தெளிவாக கேளுங்க. அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு சுன்னத்து இருக்குது. சமூகத்துல முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல இந்த முஸ்லிம் சமூகத்தை 3 நிலைமைகள் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத். அதுல முதலாவது நிலைமை என்ன தெரியுமா? எதிரிகளை யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடைச்சல் கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு இடையூற ஈக்கிறாங்களோ இவர்களை தடம் தெரியாம அழிச்சு போட்டுருவான். இஸ்லாமிய வரலாறுல பார்க்கலும் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சமூகம் எனக்கு தெரியும் ஓரின சேர்க்கையில இருந்தாங்க. இவர்கள் அல்லாஹ் தஆலா தடம் தெரியாம அழிச்சான். ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் இவர்களையும் அல்லாஹ் அழிச்சான். இது முதலாவது சுன்னத். இரண்டாவது அல்லாஹ்வுடைய இன்னொரு சுன்னத் என்ன தெரியுமா? எதிரிகளை அழிச்சு நாசமாக்குவான். நாசமாக்கினதுக்கு பின்னால அந்த முஸ்லிம்கள் அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக செல்லுவான். இது இரண்டாவது சுன்னத். இப்படியும் முஸ்லிம்களை பாதுகாப்பான். உதாரணம் எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவங்க எதிரா துவா செஞ்சாங்க. வெள்ளத்தை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் 80 முக்மீன்களே ஒரு கப்பல் ஒன்று ஏற்றி வேற ஒரு அல்லாஹ் அனுப்பினான். எதிரிகள் அழிப்பான், அழித்து அவர்களை ஹிஜ்ரத்தும் செய்ய வைப்பான். முதலாவது அவங்க ஹிஜ்ரத் செய்ய தேவையில்ல, எதிரிகளை அழிச்சு போடுவான். இந்த 2 விஷயம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூணாவது இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? எதிரிகளை அழிக்கிறதும் இல்ல, ஒன்றும் செய்யறது இல்ல, இவர்களை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரின் பக்கம் அனுப்பி வைப்பான். குலம் பெயர வைக்கிறது, இடம் பெயர வைக்கிறது. ஏன்? இந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல, இந்த இடத்துல அவங்களுக்கு வாழையில ஈமானியத்துடைய சூழல் இல்ல, அதனால இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சமூகத்துக்கு இப்படி நடந்துச்சு. அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. இதுக்கு தான் ஹிஜ்ரத் என்று நான் பேசுறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹிஜ்ரத் என்றது அது இஸ்லாத்துக்கு புதுசு இல்லை. நாங்க எல்லாம் யோசிக்கிறது ஒரு கமையில இருந்து இன்னொரு கமைக்கு போறது இருக்குது, எப்படி அப்பா வாழ்ந்த இடங்களை விட்டுட்டு போறது, இது இஸ்லாத்துக்கு புதுசு இல்லை. இது எங்களுக்கு சும்மா புதுசுமா ஈக்குது, இஸ்லாத்துக்கு புதுசு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் சமூகங்கள் அவங்களுடைய கவும்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பரிசுத்த ஆவியால படைக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துனியால இருந்து, உலகத்தில இருந்து, பூமியில இருந்து வானத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரிசுத்த மண்ணில இருந்து படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில இருந்து பூமியின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. வானத்துலதான் படைக்கப்பட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈராக்ல இருந்து சிரியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட்ல இருந்து சிரியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்திட முதல் ஹிஜ்ரத் தான் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஹிஜ்ரத். 80 முஃமின்களை கப்பல் ஏத்தி கொண்டு, பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் ஏத்தி கொண்டு ஜூதி மலை அடிவாரத்தில் ஒதுங்கினாங்களே, அதுதான் உலகத்துல முதலாவது ஹிஜ்ரத். அதனால ஹிஜ்ரத் என்றது அது ஒரு அவமரியாதை இல்ல. எங்கட கமையை விட்டுட்டு இன்னொரு கமைக்கு போறது இது அவமானமா நினைக்கவானம். இது ஒரு அவமரியாதை அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுயமரியாதை கிடைக்கிறதுக்கு செய்யக்கூடிய பயணம் இது. இது அவமரியாதைக்குரிய பயணம் அல்ல. அதனால ஹிஜ்ரத்தை பத்தி காழ்ப்புணர்வுகள், தேவையில்லாத எண்ணங்கள், ஹிஜ்ரத்தை பத்தி தரம் தாழ்த்தி பேசுறது, இந்த விடயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்த்து கொள்ளோ. இந்த விஷயங்கள் பேசப்பட்ட அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்வோம். எனவே ஹிஜ்ரத் என்றது லேசான விஷயம் அல்ல. எனவே அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத் தீக்கிலே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பலவிதமான படிப்பினைகளை எங்களுக்கு கொண்டு வந்து தருவது. நான் இந்த இடத்துல பேச வாரது சுருக்கமாக பேசுறேன். இந்த இடத்துல பேச வாரது ஹிஜ்ரத் செஞ்ச அந்த பயணத்தை பத்தி பேச வரல.
இந்த ஹிஜ்ரத் பல படிப்பினைகள் எங்களுக்கு தருவது. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுத்துட்டு போனாங்க. சும்மா போக இல்ல, பல படிப்பினையில ஒரு படிப்பினைதான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக வாழ்க்கையில நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு தான் சகோதரத்துவத்தை வாழ்க்கையில ஹிஜ்ரத்தால படிச்சு தந்தா. சகோதரத்துவம், மக்களுக்கு மத்தியில ஒத்துமையாக வாழ்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே, இந்த ஹிஜ்ரத் செஞ்சு போன மக்களை அந்த இடத்துல வாழ்ந்தவங்க வாயை திறந்து அகதி என்று கூப்பிட்டே இல்லை. நாங்க தான் அகதி அகதி என்று சொல்றோமே தவிர, மக்கால இருந்து மதீனாவுக்கு போன எந்த ஒரு மனுஷனையும் அல்லாவும் சொல்லல, அவருடைய ரசூலும் சொல்லல, அந்த ஊர் மக்கள் அன்சாரிகளும் சொல்லல இவங்க எல்லாம் அகதிகள் என்று சொல்லி கண்ணியமா சொன்னாங்க. முஹாஜிர்கள் என்று சொல்லி அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க சொல்லி சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 வருஷத்துல பெரியோரு சகோதரத்துவம் அவங்களுக்கு மத்தியில நபி அவங்க ஏற்படுத்தினாங்க. ஏனென்றா எங்களுக்கு தெரியும், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்காக வேண்டி போனாங்க என்று சொல்லி சொன்னா அந்த ஊர்ல எப்படி வெல்கம் மீக்கன்னு எங்களுக்கு தெரியுமே. நாங்க ஒரு சமூகத்துல வாழ்றோமே. கொழும்புல இருந்து ஒருத்தர் அவுட்டுக்கு போனா அவுட்ல இருக்கிறவனுக்கு பிரச்சனை, அவுட்ல இருந்து ஒருத்தன் கொழும்புக்கு வந்தா கொழும்புல இருக்கிறவனுக்கு பிரச்சனை. இது கசப்பாய்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இது ஒரு கமையில இருந்து இன்னொரு கமைக்கு வந்தா பேசுறது எப்படி, எங்கேதோ இங்க வந்து எங்களுக்கு பாட்போட வானம், இந்த பேச்சு பேசுறது காபிர்களும் இப்படி பேச மாட்டான். இது இஸ்லாத்துல அனுமதி கொடுக்காத ஒரு பேச்சு. இது இப்படி பேச அனுமதியே இல்லை இஸ்லாத்துல. எங்கேதோ இங்க வந்து நீங்க ஆளாவிட்டு எங்களுக்கு சொல்ல, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ஹிஜ்ரத் பல படிப்பினே சொல்லுது. அதுல ஒன்றுதான் சகோதரத்துவம். வாரவங்களை வாழ வைக்க தெரியணும், விரட்டி அடிக்க தெரியப்படாது. ஏனென்று அவங்க வாராங்க ஒரு ஈமானுடைய சூழல் இல்ல, ஏதோ ஒரு பயத்துல, ஏதோ ஒரு இதுல இந்த ஊருக்கு வந்தா எங்களோட இவங்க சரி நல்லா இருப்பாங்க, இவனோடும் அடிச்சு விரட்டினா மதம் தான் மாறுவாங்க. அவன் நாங்க தெரியணும், ஒரு ஊருக்கு வந்தா அவனை நாங்க எப்படி வெல்கம் பண்ணணும், பிரிச்சு பாக்குறல்ல, துவேஷம் காட்டுறல்ல. இது நான் பேசுறது நன் முஸ்லிம் அல்ல, எங்கட சமூகத்துக்குள்ளுக்கு நடக்கிற பிழை. இது வந்தா எப்படி வெல்கம் பண்ணணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறாக இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த இடத்தை நான் குறிப்பிட்டு பேசல. வெளியில எவ்வளவு இடங்கள் கொழும்பு பகுதிகள்ல வெளியில இந்த உத்தரவு வந்து டெஸ்டி போர்டுக்கு நிர்வாகத்துக்கு வர முடியாது. இவன் எங்கேதோ வந்தவன், இவன் ஒரு கருத்து சொல்ல முடியாது, ஒரு மசூரா செல்ல ஏலா, அவருடைய கருத்து எடுக்கப்படுவதில்லை. அவர் என்னைனாலும் வெளியில இருந்து வந்தவனே அவ எப்படி பேசுவான்? யாரப்பா இந்த அனுமதிகளை தந்தது இப்படி பேசுறது? யார் இப்படி பிரிச்சு பார்க்க சொல்லி எந்த இஸ்லாம் சொல்லிச்சு? சொல்லல. நாங்க ஹிஜ்ரத்ல எடுக்கணும் படிப்பின் என்ன தெரியுமா? மக்கால இந்த மதீனாக்கு வந்தாங்க பெரிய ஒரு கூட்டம், இப்படி ஒரு வார்த்தை பேசினதாக ஒரு ரிவாயத் காட்ட மாட்டீங்க. கண்ணியமாக வெல்கம் பண்ணினாங்க. வாங்க எல்லாரும். எப்படி வெல்கம் பண்ணினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்களுக்கு தெரியுமே. மதீனாவுடைய எல்லைக்கு போயிட்டு தலா அல் பத்ரு அலைனான்னு ஒரு கசீதா படிப்போம். இந்த தலா அல் பத்ரு அலைனான்ற கசீதாவை படிச்சு தான் வரவேற்றாங்க முஹாஜிர்கள். ஒரு ஜாய் சந்தேக போக்குல பார்க்கல, சந்தேக பார்வையில பார்க்கல. இவன் வந்து எங்கட மார்க்கெட் போகும் என்று யோசிக்கல, இவன் வந்து எங்கட இடம் போகும் என்று யோசிக்கல. கண்ணியமாக வரவேற்றாங்க. அங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? நாங்க பாதுகாப்பாகிறோம். உங்களுக்கு அங்க பயமா? குஃபருடைய சூழலா? எங்கட ஈமான்ட சூழல், நாங்க உங்களை வாழ வைப்போம், வாங்க எங்களோட சேர்ந்துறீங்க. இததான் ஹிஜ்ரத் படிச்சு தருவது. பல படிப்பினைகளை எடுங்க. அதுல முக்கியம் சகோதரத்துவத்தை வாழ்க்கையில படி. குர்ஆன் செல்லுது, சூரத்துல் ஹஷ்ர்ல சொல்றான் அல்லாஹ், வல்லதீன தபவ் உஜார வல்ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது வயுக்திரூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மக்கால இந்த மதீனக்கு வந்த முஹாஜிர்கள் ஈகிறாங்களே, கமேல இருந்து இன்னொரு கமையுக்கு வந்தாங்க. அவங்களுடைய விஷயத்துல கமவாசிகள் என்றே அன்சாரிகள், மதீனால ஈக்கிறவங்களுக்கு சொல்ற அன்சாரிகள், மக்கால இருந்து மதீனாக்கு வந்தவங்களுக்கு சொல்ற முஹாஜிர்கள். இந்த முஹாஜிர்களுடைய விஷயத்துல கமேல ஈக்கிற மனுஷர் கொஞ்சம் சரி உள்ளத்துல ஒரு ஸ்தலனம் கிடையாது, கொஞ்சம் சரி பொறாமை இல்ல. கிதாபில் எழுதுறாங்க இவங்களுக்கு பொறாமை இல்லைன்னு சொல்லி. ஏன் குர்ஆன் நல்லா சொல்றான் தெரியுமா? வந்த 2 வருஷத்துல வியாபாரத்துடைய விஷயத்துல பஜாருக்கு போனாங்க, வியாபாரத்துடைய நுணுக்கம் எல்லாம் படிச்சு அன்சாரிகளை விட
முதலாளிகளாக மாறினான். அன்சாரிகள் எல்லாம் முஹாஜிர்கிட்ட வேலை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஏண்ட மௌத்துக்கு பின்னால தலைவர்களா ஈப்பாங்க யாரு? மக்கால இருந்து மதீனாக்கு வந்தவங்க தான். மதீனா வாசிகள் யாரும் தலைவரா ஈக்கலா. இப்படி ஒரு அறிவித்தல் எங்கட ஊர்ல கொடுக்கலுமா? காலம் காலமா நாங்க எங்க ஈக்கிறோம், அவனுக்கு தெரியும் அவன் எங்க சாவ போறான்னு சொல்லி. எவ்வளவு பேர் ஏண்டகமா ஏண்டகமா ஏண்ட ஊர் என்று சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய ஜனாதா எங்கேயோ அடக்கப்படும், எங்கேயோ பேசி மௌத்தாகிறாங்க. ஆனா பேசுறாங்க நான் இங்க நான் இங்க நான் இங்க பிறந்தது இங்க வளர்ந்தது இங்க. மௌத்தாவர் எங்கன்னு உனக்கு சொல்லல. ஏன்னா எங்க போயிட்டு மௌத்தாவா என்று தெரியா, எங்க எங்கட ஜனாதா அடக்கப்படுமே எங்களுக்கு தெரியா. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருடைய மண்ணால படைக்கப்பட்டோமோ அந்த ஊர்ல தான் எங்கட ஜனாதா அடக்கப்படும். ஹதீஸ் விளையாட்டல்ல. ஆனா அல்லாஹ்வை மறந்து நாங்க பேசுறோம்ல. ஒரு ஊர்ல இருந்து இன்னும் ஒரு மனுஷர் வந்து எப்படி வெல்கம் பண்ணணும், அவனோட எப்படி கண்ணியமா நடக்கணும், இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது. இந்த அன்சாரிகளுடைய உள்ளத்துல இப்படி ஒரு பகிரங்கமான அறிவித்தல். ஆனா அன்சாரிகள் ஒரு வார்த்தை பேசல. ஏன் யார சூழல்லா, நாங்க எல்லாம் மதீனாவாசிகளை யார சூழல்லா, எங்களுக்கு தலைவனா ஈக்கலவா, நாங்க ஒரு தலைமைத்துவத்துக்கு வரையலவா, இப்படி ஒரு வார்த்தை அன்சாரிகள் பேசல். எல்லாத்தையும் கபூல் செஞ்சா. கிதாபுல எழுதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு முஹாஜிர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு முஹாஜிர், உஸ்மான் இப்னு கஃபார் ரலியல்லாஹு முஹாஜிர், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு முஹாஜிர். இவங்க 4 பேரும் இஸ்லாத்துல பெரும் பெரும் ஹலீஃபாக்கள். இவங்களுக்கு கீழே தான் அன்சாரிகள் அமைச்சர்கள் ஆயிந்தார். ஆனாலும் உள்ளத்துல கொஞ்சமும் நோய் இல்ல, இவங்களோட உள்ளத்துல பிரச்சனை இல்ல. இவங்க அவங்கள போட்டியா எடுக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்ந்து காட்டினாங்க. அவங்களோட வாழ்க்கையோட உணர்ச்சியை விட சகோதரத்துவம் பெருசென்று காட்டினாங்க. அவங்களோட வாழ்க்கையில உணர்ச்சியை அடக்கினாங்க, சகோதரத்துவம் பெருசென்று காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்சாரி மதீனாவாசி, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு முஹாஜிர், மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவர். இந்த 2 பேரும் ஒரு தடவை போகல. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூ தர்தா இந்த உங்களோட ஊர்ல மதீனால ஒரு பெண் ஒண்டிக்கிறா, பனு லைஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். இந்த பெண் எனக்கு திருமணம் முடிக்கணும். என்ன வயசு பேசிட்டு மிச்ச காலம், நபி அவங்களோட மிச்ச காலம் எவ்வளவு யுத்தங்களை கலந்து கொண்டேன். இப்ப திருமணம் முடிக்க ஆசையாகிறது. அந்த பெண் எனக்கு கல்யாணம் பேசி தரேனுமா? பனு லைஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண், அழகான பெண். இந்த நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, சல்மான் பாரிஸ் என்ன கேக்குறீங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் பேசிதாரன், எனக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க. இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு போறாங்க. இப்ப சல்மான் பாரிசி வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போறாங்க. பேசுறாங்க, இப்படித்தான் நான் சல்மான் பாரிசிக்கு உன மகளை கேட்க வந்திருக்கிறார். யாருக்கு? முஹாஜிருக்காக வேண்டி அன்சாரி வந்திருக்கிறார் கேட்க. மக்கா வாசிக்காக வேண்டி மதீனா வாசி வந்திருக்கிறார் பொன் கேட்க. வந்து கேட்கிறாங்க, இப்படிதான் சல்மான் பாரிசிய பத்தி சொல்ல தேவையில்ல, பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர். பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர். அவரு மிக முக்கியமான ஒரு சஹாபி. நபி அவங்களோட எல்லா யுத்தத்திலையும் உண்டாக ஈந்தவங்க. இவங்க லேசான ஒரு சஹாபி இல்ல, பைஅத்துர் ரிதுவான்லயே மீந்தாங்க. இவரை முடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். இப்படி அவங்களுடைய பெருமை எல்லாம் சொல்றான். அந்த வீட்டு பொண்ணூட்டார் எல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, சல்மான் பாரிசிய பத்தி மாஷால எந்த விதமான குறையும் இல்ல, அவங்கள பத்தி நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா விருப்பம், அபூ தர்தா நீங்க சமூகத்துல மிக முக்கியமான ஒரு மனுஷன், உங்களுக்கு எங்கட பொண்ணை தாரதான் எங்களுக்கு விருப்பம். நீங்க சரியா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தருவோம். எப்படி? இந்த நேரத்துல கிதாபுகள் எழுதுறாங்க, பொன் பேசத்தான் போனவரு வீட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டு வெளியே வாராரு. யோசிங்க, இப்படியான ஒரு கட்டத்தை நாங்க எங்கட கட்டத்துல இருந்து யோசிப்போம். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதையால ஹதீஸ்ல வந்த விஷயங்கள். வீட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டு வாரார். சல்மான் பாரிசி வெளியே நிக்கிறாரு. ஏன் நண்பன் அபூ தர்தா எனக்காக வேண்டி பொன் பேச வைத்திருக்கிறாரு. எப்படி நல்ல செய்தியோட தான் வருவாரு, வெளியில எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. எப்படி இவருக்கு? இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு வெக்கப்பட்டு கொண்டே வாரா. வந்து சொன்னாங்க, சல்மான் அன அஹக்கு அன் அஸ்தஹி. சொன்னாங்க, சல்மான் அவங்களைய பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமாகி சல்மான் என்றா. வெக்கமாகி சல்மான் கேட்டாங்க, ஏனே வெக்கப்பாட்டுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, பேசுறீங்களா? சொன்னாங்க, நான் உங்களோட விஷயம் எல்லாம் எடுத்து சென்னேன். ஆனா அவங்க எனக்கு பெண் தாரதை தான் விரும்பினாங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, அபூ தர்தா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவர், 2வது கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறார்.
இப்ப அபூதர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்க எனக்கு பெண் தாரது தான் விரும்பினாங்க. ரெண்டாவதா நான் கூட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். உள்ளத்துல கைய வச்சு உண்மையை சொல்லுங்க, இப்படியான ஒரு நிலைமை எங்களுக்கு நடந்த என்ன செல்வோம், நாசமா போவான். இதுதானே ஒன்னாவது வார்த்தை. நீ என்ன இப்படி வாழ்றாய் பாப்போமே. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு உள்ளத்தை கொஞ்சம் பாருங்க. எப்படி அதுதான் காட்டினாங்க ஹிஜ்ரத்ல. எங்கட உணர்ச்சி ரெண்டாவது சகோதரத்துவம் தான் நபி அவங்க சொல்லி தந்தா. சொன்னாங்க, நீங்க எப்ப வெக்கப்படுறீங்க, இந்த விஷயத்துல நானே வெக்கப்படணும், இந்த விஷயத்துல நான் தான் வெக்கப்பட தகுதியானவன், நீங்க வெக்கப்பட தேவையில்ல, சந்தோஷமா வாழுங்க. கேட்டாங்க, நீங்க எப்ப வெக்கப்படணும். சொன்னாங்க, அல்லாஹ் உங்களோட தலையில எழுதிக்கிற ஒரு பொம்புலைய உங்களோட மனைவிய நாடே ஆசைப்பட்டுட்டனே அப்பா. சுபஹான். இதுதான் சஹாபாக்கள் உள்ள குர்ஆன் இததான் செல்லுது. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில். கொஞ்சம் சரி அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல கரை இல்ல, சரியா கொண்டு போனாங்க மார்க்கத்தை. எங்களோட உள்ளங்கள்ல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள், வெளியில இருந்து ஒத்தம் வந்து கடை போட்டா எங்களுக்கு பிடிக்குது இல்லை, வியாபாரம் செஞ்சா எங்களுக்கு பிடிக்குது இல்லை, அவன் ஒரு ஊடு கெட்டின எங்களுக்கு பிடிக்குது இல்லை. அப்ப நான் என்ன இஸ்லாத்துல வாழ்றோம்? சஹாபாக்கள் நபிமார்கள் இந்த இஸ்லாத்தை எங்களுக்கு காட்டி தரல. கண்ணியமிக்கவர்கள் உணர்ச்சிகளை விட சகோதரத்துவத்தை வாழ்க்கையில மதிச்சாங்க, தன்மானத்தை விட சகோதரத்துவத்தை மதிச்சாங்க. ஏன மானம் போன பிரச்சனை இல்ல, ஏன சகோதரன மானம் போகப்படாது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சுருக்கமா சொல்றேன், இவங்க ஒரு யுத்தத்துல பிடிக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட வந்து எல்லாத்தையும் ஒரு சுடு தண்ணியில போட்டு எல்லா மக்களையும் கொலை செஞ்சாங்க, பெரிய ஒரு கூட்டத்தை கொலை செஞ்சாங்க. இப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தலைக்கீழ தொங்க போட்டு அப்படியே சுடு தண்ணி அது அப்படியே தலைக்கிட்ட கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, களிமா விட்டா உனையே நான் விடுறேன், அப்படி இல்ல கொலை செய்வோம். இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னாங்க, அழுதாங்க. அந்த நேரத்தில் கேட்டாங்க, அந்த அரசனையே அழுறாய். சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என் உடம்புல ஒரே ஒரு உசுறு தான் வச்சுக்கிறார், இந்த உடம்புல ஈக்கிற ரோமத்திட அளவு முடியிட அளவுக்கு உசுர வச்சிருந்தான்டா ஒன்றுக்கு பின்னு கொண்ட ஏன் அல்லாஹ்க்கு கொடுப்பேன், ஒண்ட வச்சிட்டான்னு அழுவுறன், என்னைய கொள்ளு பிரச்சனையே இல்ல, களிம விட மாட்டான் வாழ்க்கை. இந்த பதில் அந்த அரசனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, அப்படி அவன் இறக்குங்க. சொன்னாங்க, உங்களோட கூட்டத்தில் ஈக்கக்கூடிய 80 பேரை விடுதலை செய்யறேன், ஆனா விடுதலை ஆவி போறதுக்கு முன்னால எனக்கு நீ ஒன்று செய்யணும், ஏன நெத்திய முத்தமிட்டு போனா எல்லாத்தையும் விடுதலை செய்யறது. யோசிங்க, இந்த இடத்துல 80 பேரை விடுதலை செய்யணும், அரசனை மோந்து கொண்டா விடுறேன்றான். மக்கள் எப்படி பேசுவாங்க? அதே உசுருக்கு பயந்து அந்த அரசனை மோந்துட்டு வந்திருக்கிறீதா, உசுர விட்டாலும் பிரச்சனை இல்ல, வீர மரணம் ஷஹீத், ஆனா நீ மோந்துட்டு காப்பாத்திட்டு வந்திருக்கிறியே. இவங்க ஒரு யோசனையும் யோசிக்கல, 80 முஹாஜிர் தோழருக்காக வேண்டி பேசி அந்த அரசனுடைய நெத்தியை முத்தமிட்டான். முத்தமிட்டு வாராங்க, ஊருக்குள்ள அப்படிதான் பேசினான். சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவர் அடுத்த அந்த உயிருக்கு பயந்து அரசனை மோந்துட்டு வெளியே வந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அப்படி பேசவானம், அவரு கொடுத்த ஒரு முத்தம் தான் 80 பேருடைய உசுரை காப்பாத்துச்சு. தன்மானத்தை அந்த இடத்துல பார்க்கல, சகோதரத்துவம் அவர்களுடைய உயிரை பார்த்தாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அவரு கேவலப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, என்னையோட இருக்கிற சகோதரர்களுடைய விஷயத்துல நான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படிதான் இஸ்லாம். ஹிஜ்ரத்துல பல படிப்பினைகள், இன்னும் நிறைய சம்பவங்கள், ஆனா பேசுறதுக்கு டைம் இல்லை, நேர காலம் எங்களுக்கு இடம் கொடுக்காது. ஹிஜ்ரத் சகோதரத்துவத்தில் இப்ப நான் சொன்னது 2 சம்பவம், 20,000 சம்பவங்களுக்கு மேல இந்த ஹிஜ்ரத்ல சகோதரத்துவத்தை கட்டி எழுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாடுபட்டாங்க, மக்களுக்கு மத்தியில் இந்த உழைப்பை செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்களும் இந்த ஹிஜ்ரத்ல இந்த முஹர்ரமுடைய மாதம் பெரியோரு விடயத்தை உள்ளத்தில் எடுக்கணும். எப்படி என்றா, ஹிஜ்ரத் பல படிப்பினைகளை வாழ்க்கையில வச்சாலும் சமூகத்துல எங்கட குடும்பத்துல, அப்படி இல்லாட்டி எங்கட ஊர்ல எங்கட மஹல்லால ஒரு குடும்பம் வருவதா, ஊர்ல மக்கள் வாராங்களா, இவங்களை வரவேற்கணும், கண்ணியமாக நடக்கும், அவங்களோட சகோதரத்துவத்தோட ஈக்கணும். யாரோட எல்லாம் பிரச்சனைகள் முறுவல் அழிக்குது, எந்த விதமான துவேஷ பேச்சுகளும் வாணும். ஏன் முஹர்ரமுடைய மாதம் பிறக்க போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில மிக முக்கியமான ஒரு வழிதான் சகோதரத்துவம். ஒத்துமையாக வாழ்றது வாழ்க்கையில சரியான கஷ்டம்.
எங்களுக்கு அமல் செய்யறது லேசி, கண்ணியம் மிக்கவர்களே. தஹஜ்ஜுத் லேசி, சுபஹ் லேசி, 5 நேரம் தொழுகை லேசி, எல்லாம் லேசி வாழ்க்கையில. ஒரு மாசம் நோன்பு லேசி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாரது லேசி, எல்லாம் லேசி. ஆனா கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமல் இபாதத் செய்யறதை விட கஷ்டம்தான் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒத்துமையாக வாழ்றது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒத்துமை அவ்வளவு பெரிய அமல். எங்களுக்கு தஹஜ்ஜுத் லேசாகி கேளும். ஒரு மனுஷன் எங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சா அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுதான் வாழ்க்கையில கஷ்டம். அவனோட சேர்ந்து போறதுதான் எங்களுக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு தராவி லேசி, தஹஜ்ஜுத் லேசி, எல்லாம் லேசி. அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறது சரியான கஷ்டம். இததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிச்சுக்கோ, சகோதரத்துவமா வாழுங்க. முஹர்ரமுடைய மாதம் ஹிஜ்ரத்துடைய படிப்பினையில ஒன்றுதான் இது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.